2 அடி நீளம், 2 அடி அகலம், 2.5 அடி ஆழம். மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கம்பு கொள்ளை, கடலை கொள்ளை எல்லாத்துக்கும் இதுதான் மெத்தடு. அதாவது ஒரு ஏக்கருக்கு 25லேருந்து 30 குழி, 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2.5 அடி ஆழம் ஒரு குழி. அந்த மண் அள்ளி சுத்தமா இந்த மாதிரி வளைய மாதிரி போட்டுக்க வேண்டியது. சரியா? இது வந்து புரட்டாசி மாசம் மூடிடணும் குழிய. இப்ப ஐப்பசி துவங்கிட்டு. அதனால மூடியாச்சு. தோட்டம் பூரா பாருங்க மூடிட்டாங்க. இது நீங்க வருவீங்கங்கிறதுக்காக இப்ப இன்னைக்கு காலையில திறந்து வச்சிருக்கோம் காட்டுறதுக்காக. இந்த மாதிரி வளைய மாதிரி போட்டு இது வந்து எப்பவும் புரட்டாசி மாசம் மூடணும். எப்ப திறக்கணும்னா திருப்பி தை மாசம் திறக்கணும். மார்கழி தையில திறந்தணும். அடுத்த புரட்டாசி வரைக்கும் இந்த குழி இருக்கணும். வெளியில மழை பெஞ்சா இந்த வளையத்தை தாண்டி உள்ள போகாது தண்ணி. ஏன்னா இந்த குழி இரவும் பகலும் வெயில் வெளியேறிக்கிட்டே இருக்கணும். தவறி மழை பெய்யுது. அப்ப எப்பாச்சும் ஒரு தடவை இந்த குழியை சுத்தம் பண்ணி விடணும். கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு விழுந்துன்னா மீண்டும் இந்த கொத்தனார் இந்த காரை பேர்ந்து விழுந்துன்னா பூசுற மாதிரி எடுத்து அதை அப்படியே திருப்பியும் 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2.5 அடி உள்ள குழியா மாற்றணும். இதை ஏன் உருண்டை வடிவமா குழியா போடக்கூடாதுன்னா அவ்வளவு வேகமா வெப்பம் வெளியேறாது. வெப்பம் மட்டும் வெளியேறணும், குளிர்ச்சி உள்ள இறங்கணும். இந்த மாதிரி பண்ணாதான் வெப்பம் மட்டும் வெளியேறும், குளிர்ச்சி உள்ள இறங்கும். நம்ம பைப் லைன் போடுறோம், தண்ணி பைப்லாம் உருளை வடிவமா வச்சிருக்கோம். சதுர வடிவமா போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? போர்ஸா வராதுன்னு என்ன அர்த்தம்? வேகமா வராது. வேகம்னா என்ன? அழுத்தம். அழுத்தங்கிறது வந்து இது வெப்பத்தை சார்ந்ததா நீரை சார்ந்ததா? வெப்பத்தை சார்ந்தது. அழுத்தங்கிறது வெப்பத்தை சார்ந்தது. இதுல வந்து அழுத்தம் வந்து இருக்கக்கூடாது. மெதுவா வெப்பம் வெளியேறினாதான் குளிர்ச்சி உள்ள இறங்கும். ரைட்டா? தண்ணியவும் சேர்த்து ஆவியாக்கிட்டு வெப்பம் போயிட்டுனா என்ன பண்ணுவீங்க? அதுதான் நீராவி, அழுத்தம் மிகுந்த நீராவிங்கிறோம். அப்ப மெதுவா வெப்பம் வெளியேறிக்கிட்டே இருக்கணும், குளிர்ச்சி உள்ள இறங்கணும். வெப்பம் ஸ்லோவா வெப்பம் மட்டும் போகணும் பிரிஞ்சு. அது மாதிரி வெப்பம் மட்டும் பிரிஞ்சு குளிர்ச்சியை உள்வாங்கிற அமைப்பு இந்த வெப்பாத்தி குழி. வெப்ப ஆத்தி குழின்னு பேர் இது. பசியாறுதல்னா என்ன சொல்றோம்? பசியை குறைக்கிறதுன்னு அர்த்தம். பசியை கொள்றது இல்லை. அது மாதிரி இது வெப்பத்தை ஆத்துறது. வெப்பாத்தி குழி. இந்த மாதிரி இது மாதிரி ஒரு ஏக்கருக்கு 25லேருந்து 30 குழி தேவை. எந்த இதா இருந்தாலும் சரியா? இப்ப இது புஞ்சை கட்டமைப்பு. இது ஆண்டு பூரா பெய்யுற தண்ணி எல்லாம் குடிச்சிரும். ஏன்னா இந்த குழி தோன்றதுனால இந்த குழியை சுத்தி காயும். இதை மார்கழி மாசம் திறந்துட்டு அடுத்த புரட்டாசி மாசம் மூடுறோம்னா எவ்வளவு கோடை இருக்கும், எவ்வளவு வெயில் இருக்கும். இப்ப இந்த குழி தோன்றின உடனே குழி ஓரமா காஞ்சிரும் தானே? குழி தோண்டலைன்னா காயுமா? உள்ள புழுக்கமா தான் இருக்கும். குழி தோண்டின உடனே காஞ்சிரும். இது மார்கழி மாசம் தோன்றினா அடுத்த தை மாசம் எவ்வளவு தூரம் காயும்? அடுத்த இன்னொரு மாசம் சித்திரை மாசம் காஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். அங்க ஒரு குழி, இங்க ஒரு குழி. கிட்டத்தட்ட தோட்டம் பூரா 2.5 அடி ஆழத்துக்கு கண்மூடித்தனமா காஞ்சிரும். அடுத்த வருஷம் மழை பெய்யும் போது எனக்கு இந்த தண்ணி இன்னும் 2 ஏக்கர் தண்ணி இருந்தாதான் எனக்கு போதுங்கிற அளவு குடிக்கும். காஞ்ச மண்ணு தண்ணி குடிக்குமா, நனைஞ்ச மண்ணு குடிக்குமா? இந்த காய வைக்கிறோம், தோட்டத்தையே காய வைக்கிற வேலையை செய்யறோம். தண்ணியை வந்து வானம் பாய்ச்சோம். ரைட்டா? இது வந்து வெப்பாத்தி குழியோட நோக்கம். அது இது மாதிரி காஞ்சி மண்ணு நனையும் போது அப்படியே உரமா மாறிடும், எருவா மாறிடும். ரைட்டா? அப்புறம் இந்த தோட்டத்து தண்ணி இங்க முளைக்கிற புல்லு பூண்டு எல்லாம் இது உள்ளே இருக்கும். இது வந்து மூடும் போது எப்படி மூடணும்னா இந்த குழி உள்ளே கண்டதும் காணதுமா மூடக்கூடாது. இது உள்ள ஈரமே இறங்கக்கூடாது. அந்த மாதிரி மூடிடணும். இறுக்கமான புட்டு மாதிரி மண்ணாதான் இருக்கணும் எவ்வளவு மழை பெஞ்சாலும். அப்ப என்ன செஞ்சா அது மாதிரி இருக்கும்? இந்த மண்ணை அப்படியே உள்ள தள்ளிட்டீங்கன்னா உள்ள தண்ணி இறங்குமா இறங்காதா? தொடர்ந்து மழை பெஞ்சா. ஏன்னா இது உள்ள இருந்து தான் தோண்டி இருக்கும். அப்ப இது உள்ள எடுத்த மண்ணியே இதுல போட்டீங்கன்னா மண்ணு பத்தாது. அக்கம் பக்கத்துல உள்ளதையும் கொஞ்சம் சுரண்டி வெளியில போடணும். இதுல ஏதாவது குழியில ஒரு மூலையில ஒரு ஓட்டை வச்சுன்னா என்ன ஆகும்? சர்ன்னு நேரம் தண்ணி உள்ள போயிடும். ஏன்னா நீங்க உலக்க வச்சு இடிக்க மாட்டீங்க, அப்படியே அள்ளி போட்டிருப்பீங்க, அவ்வளவுதான். அதுவே நம்மளுக்கு பெரிய வேலை. அதனால போடுற மண்ணை பெருசா குழியை மூடணும். குழியில இருந்து 1 அடி தூரம் வெளியில ரவுண்டுல மண்ணாவே தான் தெரியணும். அந்த 1 அடிக்கு அந்தாண்ட தான் ஈரம் நிற்கணும். தோட்டத்துல எங்க வேணாலும் தண்ணி நிற்கலாம். இந்த குழியில இருந்து 1 அடி தூரம் வரைக்கும் அந்த சரிவு இப்படி சரிச்சுக்கிட்டே போகணும். அந்த 1 அடிக்கு இந்தாண்ட 1 அடி 1.5 அடிக்கு இந்தாண்ட தான் குழியை தொடங்கணும். அது வரைக்கும் தண்ணி வெளியிலேயே தான் அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கணும் அந்த சரிவு. அந்த மாதிரி குழியை உயரமாகவும் சரிவாகவும் போடணும். அதை போட்டிருக்கோம் பாருங்க மாடல். அதான் வரட்டும். இந்த மாதிரி குழி மூடுனா தப்பு. இந்த குழி உள்ளேயே மூடி வச்சிருக்காங்க. எஸ், இது வரைக்கும் வரணும். இந்த குழி அதாவது கொடை பிடிக்கிற மாதிரி அதுக்குள்ள கொடை மாதிரி இது வெளியே வந்துடணும். அப்படிதான் சொல்றீங்க? ஆமா, இது வரைக்கும் இந்த மண்ணு உச்சி இவ்வளவு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, 2 அடி. இந்த மண்ணோட உச்சி இவ்வளவு இருக்கணும். இந்த சரிவு இந்த இடம் தான் குழி 2க்கு 2.5. ஆனா இந்த இடத்துல ஆரம்பிச்சு இந்த இடத்துல வந்து நிக்கணும். அந்த குழியில இருந்து 1 அடி 1.5 அடி வரைக்கும் தண்ணியே நிக்க கூடாது. அப்புறம் குழிக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி மேடு இருக்கக்கூடாது. அந்த குழியை கொண்டாந்து நீங்க இங்க சேர்த்துட்டீங்க, இந்த இடத்துல ஒரு காவா மாதிரி வச்சிருந்தீங்கன்னா தண்ணி இங்க தேங்கிக்கும். குழி ஓரமா பள்ளம் இல்லாம பாத்துக்கணும். இது ஒரே தடவை தான் முடிஞ்சிட்டு. எல்லாம் ஒரே தடவை.
கத்திரி செடி வச்சீங்கன்னா கத்திரி செடி செத்துச்சுன்னா பிடிங்கிட்டு நடணும் கத்திரி, அவ்வளோதான். திருப்பி அதில் ஒன்று ஒரு அடி நீட்டு, ஒரு அடி ஆகலாம், 1.5 அடி ஆழம். இதுதான் கண்ணு வைக்கிற குழி. இந்த கண்ணு வச்சிருக்கோம் பாருங்க. இது வந்து ஏற்கனவே 1 அடி நீளம், 1 அடி அகலம், 1.5 அடி ஆழம் குழி எடுத்து ஒரு எத்தனை மாசங்க ஐயா? ஒரு 3 மாசம் காஞ்சுதா, 4 மாசம் காஞ்சுதா மணி ஐயா? 3 மாசம் குழி காஞ்சுது இதுல. சரிங்களா? அப்புறமா அந்த குழியில மண்ணை தள்ளி கத்திரிக்கண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். மழை பெஞ்சு ட்ரிப் இரிகேஷன் அடிக்கடி விட்டோமா? பெரும்பாலும் இப்ப தண்ணி விட போறது இல்லை. இனிமே மழை பெஞ்சாதான் தண்ணி. குழியை சுத்தி புல்லு இல்லாம அப்படியே பார்த்துக்கிட்டோம். குழியை சுத்தி களை எடுத்துட்டோம். அது வெப்பாத்தி குழி. வெப்பாத்தி குழியை தை மாசம் திறந்துருவோம். அந்த மாதிரி குழியை திறந்தா அந்த குழி வரமா காஞ்சாலே அது உள்ள பூச்சி புழுவே வராது பார்த்துக்கோங்க. தலை செடி இருந்தாதான் பூச்சி புழு வரும். நல்லா தெறிக்க காஞ்சுன்னா வெயில்ல பட்டுதுன்னா வருமா? ஆக நோய் இல்லாம பூச்சி தாக்காம பாதுகாக்கிற முறையை நம்ம மண்ணிலேயே இயற்கையிலேயே உண்டாக்கிறோம். அதனால 3 போதும். ஏன்னா சமயத்துல 2 செத்து விட்டுனா அப்புறம் என்ன பண்றது? அதுக்காக ஒரு 3 கண்ணு. ஏன்னா இதுக்கு அடுத்தது 10 அடி தூரத்துல தான் அடுத்த கண்ணு பாருங்க. அவருங்க ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கு இடையில 10 அடி தூரம். வேற செடி எங்க வைப்போம்? அது வச்சு அதுக்கு தண்ணி விடணும், அதுக்கு குழி எடுக்கணும், இதே மாதிரி பண்ணும். முதல்ல நீங்க கத்தரி எது வச்சாலும் கத்தரி, வெண்டை, கொத்தவரை, தக்காளி எல்லாமே தான் 3 செடி இது மாதிரி வச்சிடலாம். இந்த குழி மூடும்போது மறுபடியும் கவனிங்க, வெப்பாத்தி குழி மூடும்போது தம்பி மம்முட்டி வச்சிருந்தீங்க யாரு கண்ணு? இந்த குழியோட இருக்க கூடாது. அததான் இப்ப சொல்றோம். அது மாதிரி இருக்க கூடாதுன்னு உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் பள்ளமே வச்சிருக்கோம். சரி போடுங்க, இழுத்து மூடிடுங்க சாமி. இது அப்படியே மூடு கூறு ஆக்கணும். இந்த குழியா இருக்கக்கூடாது. பொறுமையா 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 1/2 மணி நேரம் ஆகணும் இதை மூடுறதுக்கு. சீக்கிரம் மூடக்கூடாது, வேர்க்க கூடாது. ஆமாங்க ஐயா. அந்த குழி தோண்டி இருக்கும், குழியை சுத்தி காயமா காயாதா? இந்த மாதிரி குழி தோண்டலாம் தேப்பாருங்க, ஈரம் இருக்கு, மேலேயே இருக்கு. குழி தோண்டலன்னா ஈரம் இருக்கும், குழி தோண்டினா குழியை சுத்தி காஞ்சிரும். இப்ப நேரடியா குழி உள்ள போகாம தண்ணி அடைச்சு விட்டான். இப்ப அந்த மண் ஈரத்தை உறிஞ்சுமா உறிஞ்சாதா? எனக்கு அதை சொல்லுங்க. இந்த மண்ணு உறிஞ்சுமா தண்ணியா? இதை நனைஞ்சிருக்கேன் இந்த மண், இந்த இடத்துல உள்ள மண்ணு, இந்த குழி தோண்டாத இடத்துல உள்ள மண்ணு ஈரத்தை உறிஞ்சுமா? ஒண்ணு செய்யுங்க. இப்ப நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா, அதான் இந்த தோட்டம். அதுக்குதான் சொல்றேன். இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, தண்ணி குடிக்கிறீங்க, உங்க உடம்பு தண்ணியை நேரா அடிச்சுதா எப்படி அடிக்கும் சொல்லுங்க? தண்ணியை வயிற்றுல ஊத்துறோம், அப்படியே தண்ணி நேரடியா வயிற்றுக்குள்ள போய் அப்படியே நேரடியா உடம்புக்குள்ள போயிடுமா? போய் அங்க என்ன ஆகும்? அப்படியே தண்ணியாவே கலந்துருமா உடம்புலன்னு கேக்குறேன். என்ன ஆகும்? எப்படி எடுக்கும்? எப்படி எடுக்கும்னு கேட்டேன். தண்ணியாதான் எடுக்குங்கிறீங்களா? உறிஞ்சி எடுக்கும். செடி வந்து நேரடியா தண்ணியே குடிக்காது. ஒரு ஆலமரம் இருக்கு, ஆலமரத்து வேர் எவ்வளவு பெருசா ஓடும். ஆலமரத்து அடிவேர் தண்ணி குடிக்குமா, நுனிவேர் தண்ணி குடிக்குமா? நுனிவேர் தண்ணி அப்படி எப்படி மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்குமா, இன்னும் கொஞ்சமா குடிக்குமா? தண்ணியாவே குடிக்குமா, ஆவியா ஈரத்தை ஆவியா எடுக்குமா? சும்மா சொல்லுங்க, தெரியாம கேட்டாங்கிறீங்களா? இல்ல, உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீராவே குடிக்கிறது இல்ல, உறிஞ்சி மயிரடமை பால் பாயிண்ட் பேனா போன மாதிரி இருக்கும் ஆலமரத்து வேறு. அந்த இடம் தான் தண்ணி குடிக்கும். கொஞ்சம் மொத்தமா இருக்கிற இடம் தண்ணியை குடிக்காது. அது மரத்தை தாங்கிட்டு பேலன்ஸுக்கு தான் அது. இந்த குழி வந்து தண்ணியை குடிக்காது. ஆனா தோட்டம் பூரா தண்ணி குடிக்கும். இந்த குழியை திறந்தீங்கன்னா, தோட்டம் இந்த குழியை திறக்கலன்னா தோட்டம் பூரா கம்முன்னு அப்படியே தூங்கிட்டு இருக்கும். மழை பெஞ்ச தண்ணி ஓடிடும். தோட்டத்தை காய வைக்கிறதுக்காக தான் இந்த வேலைங்க. தோட்டம் உறிஞ்சிதான் தண்ணியை குடிக்கணும். தோட்டம் நேரடியா தண்ணியை குடிக்கப்படாது. தோட்டம் காயும் பொழுது ஏற்கனவே மரங்கள்லாம் பட்டு போயிடாதா ஐயா? மேல ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூட்டாக்க தண்ணியே போகாதுங்களா? உண்மைதான், சூடும் போவாது, தண்ணியும் போவாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவை ஒரு லைக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். உங்கள் அன்பான நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஆரோக்கியமாக இருக்க இந்த வீடியோவை அவர்களுடன் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றி.